ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். சாய்கீதை டிவியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து சாய்கீதை டிவியில் பாபாவின் பல மகிமைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டே வரோம். இன்றைய நாள் நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னா, பாபா தன் பக்தர்களின் இல்லத்திற்கு வருவதாக வாக்குறுதி கொடுப்பதும், அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றும் விதமும், அவர் எப்படியெல்லாம் வருகை புரிகிறார், தன் வருகையை எப்படியெல்லாம் தன் பக்தர்களுக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பாபா ஷீரடியிலிருந்து நிம்காவான், ரூய், ரெஹத்தா போன்ற இடங்களை தாண்டி வேறு எந்த இடத்திற்கும் போனதே கிடையாது. ஆனால் அவர் சொல்றாரு, சதா என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பக்தரின் பால் நான் இருக்கிறேன், அவன் கூடவே நான் இருக்கிறேன். அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அங்கே போகிறதுக்கு எனக்கு தனியாக ஒரு வண்டியோ வாகனமோ ரயிலோ விமானமோ எதுவுமே தேவை கிடையாது. அவன் உள்ளத்துள் நுழைவதற்கோ அவன் இல்லத்துள் நுழைவதற்கோ எனக்கு ஒரு கதவோ ஜன்னலோ எந்த ஒரு துவாரமோ தேவை கிடையாது. நான் என் பக்தரிடத்துல போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் எப்படியா இருந்தாலும் போயிடுவேன். பக்தர்கள் பல பேர் அப்போ பாபா வாழ்ந்த காலத்தில் அழைப்பு விடுப்பாங்களாம், பாபா என்னுடைய இல்லத்திற்கு வாங்க, இந்த மாதிரி நாங்கள் விசேஷம் வச்சுருக்கோம், கல்யாண விசேஷம் வச்சுருக்கோம், வாங்க. மாதிரி நிறைய விருந்துக்கு பாபாவை பக்தர்கள் அழைக்கிறது அந்த காலத்துலேருந்தே நடந்த விஷயம். ஆனால் பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் போய் அந்த விருந்தில் கலந்துக்குவார் அப்படிங்கிறது சாய் சச்சரத்தில் கொடுத்திருக்கு. பாபா கனவிலே தோன்றி தன் வரவை தன் பக்தர்களிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த மாதிரியும் பாபா செய்வார். சில நேரங்களில் பாபா எப்படி வருவார்னே சொல்ல முடியாது. ஒரு மனித ரூபத்தில் வரலாம், ஒரு பெண்ணாக வரலாம், ஒரு ஆணாக வரலாம், இல்லை மிருக ரூபத்தில் எப்படி வேணாலும் வரலாம். ஒரு பூனையா, நாயா, காக்கையா, இல்லை வேற ஏதாவது பறவையா, ஈயா கூட பாபாவால் வர முடியும். அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பேச போகிற ஒரு தலைப்பு. பாபா வரேன்னு சொல்லிட்டார்னா கண்டிப்பாக வருவார். அதை நம்ம உறுதியாக நம்பணும். அப்படி ஒரு பக்தருடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்திய அற்புதத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். பாபா வாழ்ந்த காலத்துல நிகழ்த்திய அற்புதம், இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றளவும் தன் பக்தர்களின் இல்லங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல போய்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படியெல்லாம் வருவார் பாபான்றதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹேமத் பந்த் அப்படின்னு பாபாவால செல்லமாக அழைக்கப்படுகின்ற தபோல்கர், அதாவது சாய் சச்சரிதத்தை எழுதினவரே அவர் தான். அவருடைய கனவுல ஒரு நாள் பாபா தோன்றுகிறார். என்றைக்குன்னா 1917 வருடம் பங்குனி மாத பௌர்ணமி நாள், அன்னைக்கு ஹோலி பண்டிகை. காத்தால ஹேமத் பந்தோட கனவுல பாபா தோன்றி, இன்று உன் இல்லத்திற்கு நான் விருந்து உண்ண வருவேன் அப்படின்னு ஒரு அழகான ஒரு துறவியை போன்று உடையணித்து கொண்டு பாபா ஹேமத் பந்திடம் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது ஹேமத் பந்த் விழித்து பார்க்கும் பொழுது அங்கே பாபாவும் இல்லை, எந்த ஒரு துறவி வந்ததற்கான அடையாளமும் இல்லை, இது கனவு என்று உணர்ந்த பிறகு தன் மனைவியிடம் சொல்கிறார், இந்த மாதிரி பாபா வரதா சொல்லியிருக்கார், அவருக்கும் சேர்த்து உணவு தயார் செஞ்சிடு அப்படின்னு. மனைவி சொல்றாங்க, ஷீரடியில் அவ்வளவு நேர்த்தியான உணவுகள் பாபாவுக்கு இருக்கும் பொழுது பாபா இந்த எளியவர்களின் இல்லத்திற்கு எப்படி வருவார்? பாபா சொன்னார்னா கண்டிப்பா வருவார். ஒரு பிடி சாதம் பாபாவுக்காக நம்ம சமைப்பதால ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு அன்றைய நாள் பண்டிகைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்கிறார்கள். இரு மருங்கிலும் இலைகள் வைத்து பரிமாறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. நடுஸ்தானம் பாபாவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே விளக்குகள் ஏற்றி கோலங்கள் இட்டு, வண்ணக்கோலங்கள், மாக்கோலங்கள்லாம் இட்டு அலங்காரம் பண்ணி பாபாவுடைய வரவுக்காக ஹேமத் பந்த் காத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் பாபா வரவே இல்லை. நடுப்பகல் நேரமும் வந்துவிட்டது. மதியம் உணவு சாப்பிட்ற நேரம் வந்துட்டது. குழந்தைகள், பேர குழந்தைகள், மருமகன்கள், மகன், மகள், மனைவி எல்லோரும் பாபாவின் வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேரம் கடந்ததால அவர்களால் அந்த பூஜையை தொடர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு உந்தப்படுறாங்க. அன்னஸ்துத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெய் ஊற்றி நிவேதனம் செய்யக்கூடிய அந்த நேரம் நெருங்குகையில் வீட்டு வாசல்ல யாரோ ஒருத்தரோட காலடி தடம் கேட்குது. உடனே ஹேமத் பந்த் கண்டிப்பா பாபாவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு ஓடி போய் கதவை திறக்கிறார். கதவை திறந்து பார்க்கையிலே அங்க அலி முகமது, மௌலானா இஸ்மு முஜாவர் என்ற 2 பக்தர்கள் ஒரு பெரிய கையில ஒரு பெரிய பொட்டலத்தோட நின்றுகிட்டு இருக்காங்க. ஹேமத் பந்த் அவர்கள் ஆச்சரியமா பார்த்து வாங்க அப்படின்னு அழைக்கும் பொழுது, ஐயோ, எங்களுக்காக நீங்க உணவு அருந்துவதை கூட விட்டுட்டு உங்க இருக்கையிலிருந்து எழுந்து வந்திருக்கீங்க. அதிகமா நாங்க நேரத்தை கடத்த விரும்பல, இது உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது, இதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஹேமத் பந்த் என்னென்னு ஆவல் பொங்க அதை பிரித்து பார்க்கும்போது
உயர் அளவுக்கு பாபாவுடைய ஒரு பெரிய புகைப்படம் அதில் இருக்கிறத கண்டு மிகவும் வியப்படைந்து போகிறார். பாபா வரேன்னு சொன்னார், எப்படியாவது வருவார். ஒரு சித்திர ரூபத்திலோ ஒரு சிலை வடிவத்திலோ ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக அதை எடுத்துக்கொண்டார். மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார். குடும்பத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்துக்கு போனாங்க. பாபாவுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல பாபாவுடைய புகைப்படத்தை வைத்து பூஜைகளும் செய்தான பிறகு உணவு அருந்த அனைவரும் ஆரம்பித்தனர். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா ஹேமத் பந்துக்கு. பாபா வரேன்னு சொன்னார், அதே போல வந்தார். இப்படித்தான் வருவேன் இல்லை, எப்படி வேணாலும் வருவேன்றதுக்கு தான் இது ஒரு சாட்சியாக நம்ம எடுத்துக்கணும். இது சாய் சச்சரித்தத்தில் அத்தியாயம் 40 இந்த கதை இருக்குது. நீங்கள் போய் அதை பார்க்கலாம். இது போன்ற பல சம்பவங்களை இன்றைய தேதி வரைக்கும் பாபா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்ன்றது தான் உண்மை. இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஆப் வந்துருச்சு. முகப்புத்தகம் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஷேர் சேட் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. எத்தனையோ விஷயங்கள் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜஸ், பாபாவுடைய மோட்டிவேஷ்னல் மெசேஜஸ் நமக்கு நிறைய தினமும் பார்க்குறோம். அந்த மாதிரி மெசேஜ் மூலமாக எப்படி பாபா இன்றைக்கு நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், ஒரு பக்தையோட வீட்டில் எப்படி வந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச டிவோட்டி. கோயிலில் நாங்கள் சந்திச்சுக்குவோம். எங்களுக்குள்ள பாபா நிகழ்த்திய அற்புதங்களை நாங்கள் அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது வழக்கமான ஒன்று. அப்படி அவங்க பரிமாறிக்கொண்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒரு நாள் முக புத்தகத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் அவங்களுக்கு வருது. அந்த மெசேஜில் இன்றைக்கு உன் இல்லத்திற்கு நான் வருவேன், உன்னுடன் இனிமேல் நான் இருக்க போகிறேன்ற ஒரு மெசேஜ் பாபா அவங்களுக்கு முகப்புத்தகம் மூலமாக தெரிவிக்கிறார். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க முழுமையாகவே நம்பினாங்க. ஏன்னா பாபா தான் வாக்குறுதி கொடுத்துருக்கார்ல, எவன் ஒருவன் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய இடத்துக்கு நான் வந்துடுவேன். 7 கடல் தாண்டியும் எவ்வளவு தூரத்தில் எந்த எண்டு எடுக்கு மூல முடுக்கில் இருந்தாலும் நான் வருவேன்னு பாபா வாக்குறுதி கொடுக்கறதுனால அவங்க அதை முழுமையாக நம்பினாங்க. அதையே நிறைவேற்றும் விதமாக பாபா அவங்க இல்லத்திற்கு போனாங்க. அது எப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் பாபா எப்படியாவது வருவார். ஏன்னா பாபா எந்த ரூபத்திலும் வருவார். அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க பாபாவுக்காக. இரவு நேரம் நெருங்கி விட்டது. கிட்டத்தட்ட 10:30 மணி வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. பாபா எப்படி வரப்போறார் அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சில நேரங்களில் நம்ம உணரவே மாட்டோம் பாபா வந்து போனதை. அப்படியான சூழ்நிலைகள் கூட நமக்கு ஏற்பட்டு போயிடும் இல்லையா? அதனால அந்த பக்திக்கு ஒரு பயம், வந்தா பாபா விட்டுருவோமோ அப்படின்னுட்டு. 10:30 ஆச்சு. கதவை அடைக்கிற நேரம் வந்தது. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் போய் கதவை அடைங்கன்னு சொல்கிறாங்க. கதவை அடைக்கலான்னு போகும்பொழுது கொட்டும் மழையில் ஒரு பூனை அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு அவங்கள பார்க்குறத அவங்க உணர்ந்தாங்க. இந்த கதையை சொல்லும் போதே எனக்கு மெய் சிலிர்க்குது. அந்த பூனை அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா பாபாவை முழுமையாக நம்புகிற பக்தருக்கும் மட்டும்தான் அது பாபான்ற உணரக்கூடிய ஆற்றலை பாபா கொடுப்பார். அந்த பக்தைக்கும் அந்த ஆற்றலை கொடுத்ததால இது பாபாவன்றி வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அந்த பூனைக்கு பால் கொடுத்து அதை வீட்டுக்குள்ளே அழைச்சி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு உணவெல்லாம் கொடுத்து அதை ஆஸ்வாசப்படுத்தி அதுக்குன்னு ஒரு படுக்கையை ஒதுக்கி படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூனை பல்கி பெருகி அவங்க வீட்டில் இன்றைய தேதி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமே. இப்படியாக பாபா நான் வருவேன், உன் இல்லத்திற்கு வருவேன், உன்னுடன் இருக்க போகிறேன்னு சொன்னார். அந்த மாதிரி அவருடைய உருவத்தை பூனை வடிவில் காட்டி அவர் உள்ளே வந்தார். எந்த ரூபத்திலும் இருக்கிறேன், நான் எல்லா உயிரினங்களும் இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறது இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரியுது. இன்னொன்று, அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார். என் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக நான் என் உயிரையே தியாகம் செய்வேன் பாபா சொல்லியிருக்கார் இல்லையா? வந்தார், பூனை வடிவில் வந்தார், உன்னுடன் இருப்பேன் என்றார், இருந்தார். இன்று அவருடைய குழந்தைகள் ரூபத்தில், அந்த பூனையுடைய குழந்தைகள் ரூபத்தில் இன்றும் அந்த பக்தையோட வீட்டில் இருந்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆகவே பாபா எந்த ரூபத்திலும் எந்த வடிவத்திலும் எப்படியாகிலும் தன் பக்தர்களின் இல்லம் தேடி வருவார். கருணையே உருவான சாயி அவருக்கு இதுதான் உருவம்னு கிடையவே கிடையாது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் வாக்குறுதி கொடுத்தாருன்னா எப்படியாகிலும் நிறைவேற்றுவார். உங்களுக்கும் இது போன்ற அனுபவத்தை பாபா கொடுத்திருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இதை நம்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவத்தை இனிமேலும் கொடுக்கவும் இருக்கலாம். பாபாவின் வருகைக்காக நீங்கள் காத்து கொண்டிருங்கள். நிச்சயமாக பாபா வருவார். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருவார். உங்கள் இல்லற விஷயங்கள் அனைத்திலும் பங்கெடுத்து கொள்வார். ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு தூணாக இருந்து துணையாக இருந்து அருள் செய்வார். எல்லோரும் மகிழ்ச்சியோடு இன்புற்று வாழ வாழ்த்துக்கள். தொடர்ந்து சாய்கீதை டிவியை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய் ஜெய் சாய்ராம்.